ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நல்லா சுருக்குன்னு காரசாரமாக புளிப்போடு சேர்ந்த மாதிரி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் சட்னி வந்து இட்லி, தோசை கூட, டிஃபன் கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஏனாக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு வந்து புளி எடுத்துருக்கோம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 3 பல் பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேனை வச்சு பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து வெறும் பேனில் வந்து வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே வச்சு கூட நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 3 பல் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 5 காஞ்ச மிளகாய், வறுத்த காஞ்ச மிளகாய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு சட்னி அரைச்சிருக்கோம். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். சட்னி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து எடுத்துருக்கோம். இது உளுந்து கடுகும் போட்டு தாளிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்புக்கு. இதை நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சட்னியில் வந்து நம்ம இப்போ தாளிப்பை வந்து சட்னியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த சட்னி செஞ்சிடலாம். இந்த சட்னி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.